மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று நடந்த சிஎஸ்கே விசஸ் எல்எஸ்ஜி மேட்ச் ஹோம் கிரவுண்டில் சூப்பராக அருமையாக சிஎஸ்கே தோற்று விட்டது. நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன். ஏதா தோத்த நேத்து மாதா சோச் மானங்கட்ட நாய்களா. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அடிக்காதவன்லாம் நேற்று அடிச்சிட்டான்டா எங்கள் ஊரில். சூப்பரா டே. ஆனால் ஸ்டாய்னிஸை பாராட்டியே ஆகணும். செம்ம ஒரு கேம் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஒன் மேன் ஆர்மி சோலோவாக ஆடினாப்புல ஸ்டாய்னிஸ் பொழந்துட்டான். புராணம் வந்து கொஞ்சம் கிழிச்சிட்டான். கேஎல் ராகுல் டிகாகெல்லாம் டப்னு அவுத்துட்டாங்க. பட்டிதேரு படிக்கலாம். அவன் பட்டிதேரு ஆர்சிபியில் இருக்கிறான் லூசு பையன். படிக்கல அவனும் இம்பாக்ட் பிளேயர். அவனெல்லாம் இம்பாக்ட் பிளேயராக போட்டானுங்க லக்னோவை. அவன்லாம் ஒரு ஆளு மயிருன்னு அவனை போட்டு அவன் வேஸ்ட்டு. ஆனால் இவன் அண்ணா பாருங்க, நேற்று ஸ்டாய்னிஸ் பொழந்துட்டான். தேஷ்பாண்டே நக்குடா. தேஷ்பாண்டே டூஷ்பாண்டே லவடா பையா, இதான் வேஸ்ட்டு. சர்தூல் நாய் பையா, அவனும் நேற்று 6 கொடுத்தான். 10 ரன்னா மேலே எவ்வளோ ஹோப் வச்சுன்னா கொஞ்சம் யாக்கர் போட்டான். கடைசியில் தீபக் ஊடா பேன் வந்து பொட்டுன்னு அடிச்சான் பேர். 3-4 அவன் ஓவரில் முடிஞ்சு போச்சு. கீஸ்டானுங்க ஒரு அண்டர் ரேட்டட், நினச்சி பார்க்க அளவுக்கு முடியாத ஒரு பர்ஃபார்மன்ஸ். வித்தவுட் கௌதம் கம்பீரோட மென்டார் இல்லாமல் நேற்று போன வருஷம் கௌதம் கம்பீர் மென்டாரோட இருந்து ஒன்றுமே அடிக்கல லக்னோ. இந்த வாட்டி யாரு? ஜான்டி ரோட்ஸு கோச்சு, அப்புறம் ஜஸ்டின் லேங்கர் ஆஸ்திரேலியா கோச்சு, ஆஸ்திரேலியா முன்னாள் கோச்சு, ஹெட் கோச்சு ஜஸ்டின் கோச்சை போட்டுக்கிறான். கோயங்கா குரூப்பு பொழந்து எடுத்துட்டான். அடிச்சதான் ஆஸ்திரேலியாக்காரன் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸு. மஞ்சாக்காட்டு மைனா பாட்டு ஓடிட்டு இருக்குது டிவியில். அந்த மாதிரி மஞ்சாக்காட்டு பாய்ஸ் நேற்று ஒரிஜினல் மஞ்சாக்காட்டு பாய்ஸ் நாசம் பண்ணிட்டானுங்க. என்ன மேட்ச். தலைவன் வந்தான் சேப்பாக்கத்தில் வந்து லாஸ்ட் பாலில் ஒரு 4 நல்லா இருந்தது. சிஎஸ்கே படி பார்த்தா நம்ம சுத்ராஜ் மாதிரி நல்லா விளாட்னா. நேற்று செஞ்சுரி போட்டு வேஸ்ட்டாக போச்சு. சிவம் டூபே வந்து டமால் டூமில் 6 அடிக்கிறான் டூபே. இவங்க 6 எல்லாம் நேற்று வேஸ்ட்டாக போச்சுடா டூபே. எப்போ தான் நாங்களாம் மேட்சுக்கு போகுது. சென்னை தோத்தா தான் கொஞ்சம் லைன்லாம் கூட்டம் கொஞ்சம் குறையும். அப்போ தான் நாங்கள் உள்ளே போய் கொஞ்ச நேரம் மேட்ச்சு பார்க்க முடியும். எப்போவுமே பார்க்குறவங்க பார்த்தா போர் அடிக்காது. சின்ன பையன் ஏழை பையன்லேருந்து எங்களை மாதிரி ஆள் பார்க்காதவங்க உள்ளே போனால் தானே, பார்க்காதவன் தானே மேட்ச் பார்த்துக்கினே இருக்கணும். நீங்களே போய் மேட்ச் பார்த்துருந்தா காசு இருந்தா வாழ்க்கையில் 2 ஆசை. சென்னை மேட்ச் ஒன்று போயிட்டு ஸ்டேடியமில் பார்த்துருந்தோம். 2வது ஃப்ளைட்டில் போனோம் ஒரு கண்ட்ரிக்கு. அவ்வளோதான் சாவத்துக்குள்ள. ஸோ நேற்று ஒரு சூப்பரான மேட்ச்சு. டிஸ்ட்ராய் பண்ணியாச்சு. சிஎஸ்கேவை டிஸ்ட்ராய் பண்ணியாச்சு. டே சேப்பாக்கா சிஎஸ்கே, இனிமேல் வர மேட்ச்லாம் நீங்கள் ஜெயிச்சே ஆகணும்டா. 4 வந்துட்டீங்க. திடீர்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே 4 மேட்ச் தோத்துட்டீங்களாடா. டே இனிமேல் வர மேட்ச் எல்லாமே ஜெயிக்கணும். அப்போ தான் இல்லைன்னா அவ்வளோதான். குஜராத் இருக்கிறாங்க, டெல்லி மும்பையில் இருக்கிறானுங்க, வந்துடுவானுங்க பார்த்துக்கோ. லக்னோ கூட இப்போ ஹோப் இருக்குது. அவனுங்களும் 10 பாயிண்ட் வந்துட்டானுங்களே. லக்னோ இதுக்கப்புறம் ஒரு 2 மேட்ச் ஜெயிக்கணும். ஆர்சிபி காலி, பஞ்சாப் காலி. இப்போதைக்கு பெங்களூர் பஞ்சாபை தூக்கி போட்டாச்சு. இதுக்கப்புறம் வேறு மேட்ச் எல்லாம் ஜெயிங்கடா. நேற்று சுவாரஸ்யமான இருந்ததுன்னா ஸ்டாய்னிஸோட நாக்கு தான் மிகவும் சுவாரஸ்யமாக சர்ப்ரைஸாக இருந்தது. 10 ரன்னா விக்கெட் கொடுத்தோம், கடைசியில் ரன்ஸும் கொடுத்துட்டாப்புல. துஷார் தேஷ்பாண்டே, சர்துல் தக்கூரெல்லாம் தூக்கிடுங்க அந்த மேட்ச். அவன்லாம் தேவையில்லை. காரியகர்த்தா நேற்று தொட்டு அடிச்சான்னு பார்த்தா காரியகர்த்தா ஓவர்லேயும் அடிச்சாச்சு நேற்று போட்டு தாக்கு. யார் தெரியுமா காரியகர்த்தா? ஜடேஜா. நான் அவனுக்கு காரியகர்த்தான்னு பேர் வச்சிருக்கிறேன். ஏன்னா அவன் ஒரிஜினல் காரியகர்த்தாங்க ஒரு சில இடத்துல. ஸோ காரியகர்த்தா வேஸ்ட் ஆகிட்டடா நீ. காரியகர்த்தா சரி. இதோட சென்னை தலைவன் மூஞ்சியே நேற்று காமிச்சிக்கினே இருந்தாங்க. சென்னை தோக்கும்போது மூஞ்சி செம்ம டென்ஷனாக இருந்தார். இந்த முஸ்தபிசூர் ரஹ்மானுக்கு போயிட்டு லாஸ்ட் ஓவர் குத்துக்கிறீங்களாடா. டேய்
ஃபஸ்ட்டு 2 மேட்ச் நல்லா போட்டான்னு அவனை நம்பி குத்திங்க. அவன் ஒரு அவனுங்களாம் லக்கு தான்டா, எப்பயாவது தான்டா விக்கெட் எடுப்பான். அடிக்கடி விக்கெட் எடுக்கிற போலர் கிடையாதுடா அவன். கிழிகிழிஸ்டான்டா. எல்லாம் ஸ்லோ பால் ஸ்லாட்டில் மீடியம் பேஸில் போட்டால் பொட்டுன்னு அடிக்கிறான். ஆஸ்திரேலியாக்காரனுக்கு ஷார்ட் பால் போடாதீங்கடா சொன்னால் கேட்குறீங்களா? ஆஸ்திரேலியாக்காரனுக்கு ஷார்ட் பால் போட்டால் அல்வா மாதிரி அடிப்பானுங்க. அவனுங்க அல்வா சாப்பிட்ற மாதிரி அடிப்பானுங்க. அடிச்சிட்டானுங்களா? ஷார்ட் பாலை போடாதீங்க அவனுங்களுக்கு. ஆஸ்திரேலியாக்காரனுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்காரனுக்கும் ஷார்ட் பாலை போடாதீங்க. எல்லா பவுலர்ஸ்க்கும் சொல்லிக்கிறேன். சரி, நேற்று ஒரு சென்னையில் நடந்த ஒரு துயரமான நாள். சென்னை